கத்தாரில் கிடைக்கிற மசாலாவை வச்சு ப்ரோ மீன் குழம்பு செஞ்சு போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல கேட்டுருந்தீங்க. வாங்க மீன் குழம்பு செய்யறத பத்தி பார்த்துடலாம். மீன் குழம்புக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். 3 முழு வெங்காயம், 6 பச்சை மிளகாய், 2 முருங்கைக்காய், 2 தக்காளி, 1 மாங்காய், கொஞ்சமா புளி, அது கூட 1/2 கிலோ மாவுள்ள மீன். இந்த குழம்பு எங்க ஊர் ராமேஸ்வரத்தில் இப்படிதான் பண்ணுவோம். சரி ஓகே வாங்க செய்முறையை பார்த்துடலாம். புளியை நல்லா தண்ணியில கரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் காய்கறி எல்லாத்தையுமே வெட்டி வச்சுட்டு கத்தாரில் கிடைக்கிற அசிர் மிக்ஸ் மசாலா 2 ஸ்பூனு, ஈஸ்டர்ன் மல்லிப்பொடியில ஒரு 1.25 ஸ்பூனு, மிளகாய் பொடியில வட்டு 1/4 ஸ்பூனு கட்டி இல்லாம நல்லா கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் வெங்காயத்தை போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு இப்போ ஒரு சட்டி அடுப்புல எடுத்து வச்சுட்டு குளிக்கரண்டி அளவுக்கு எண்ணெயை ஊற்றி வெந்தயம், சோம்பு, கருவேப்பிலை, வெங்காயம் 3ஐயும் போட்டு நல்லா செவக்க வதக்கிட்டு பச்சை மிளகாய், தக்காளி, மாங்காய், முருங்கைக்காய் இதெல்லாம் வெட்டி வச்சிருந்ததை அதே எண்ணெயில போட்டு நல்லா ஒரு பெரட்டி அது கூட கொஞ்சம் உப்பு போட்டு மூடி வச்சுட்டு கரைச்சி வச்சிருந்த புளி மசாலா தண்ணியை எடுத்து அதுல ஊற்றி அப்படியே கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு குழம்பு கொதிச்சதுக்கு அப்புறம் மீனை எடுத்து வரிசையா போட்டுறணும். ஃபைனலா தேவையான அளவுக்கு உப்பு போட்டு அதுக்கப்புறம் குழம்பு மூடி வச்சிருங்க. அவ்வளவுதான். குழம்பு கொதிச்சதுக்கு அப்புறம் எனக்கு தேங்காய் பால் தேவைப்படுச்சு, அதனால தேங்காய் பால் ஊத்திக்கிட்டு உங்களுக்கு தேவைப்பட்டா ஊத்துங்க. இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும்னா